ஹே buddies, வெல்கம் டு பி ஹானஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 400 கிராம் ரைஸு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் வந்து பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2ம், சின்ன சைஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய சைஸ் வெங்காயம் 1ம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துக்கோங்க. 4 விரல் அடங்குற அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவில் இருக்கணும். 1 இன்ச் அளவுள்ள 2 பட்டையும் 2 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காவை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 30 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சோட அளவும் பூண்டோட அளவும் சமமாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இதில் எது அதிகமானாலுமே வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை கீறி வச்சுக்கோங்க. ஹீப்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் காட்டியிருக்க அளவுக்கு 1 டீஸ்பூன். 1/2 லெமனோட ஜூஸ் தேவைப்படும். தயிர் சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நான் வந்து லெமன் சூஸ் பண்ணிக்கிறேன். லெமன் இல்லைனாலும் லெமனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 80 ml ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண உடனே அந்த ஸ்பைசஸ் வந்து போட்டுருங்க. ஸ்பைசஸ் போட்ட உடனே வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டிங்க அப்படின்னா கிராம்பு வந்து தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனியனை உடனே போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு கொஞ்ச நேரம் ஹை ஸ்பீட்லேயும் அதுக்கப்புறமா லோ ஸ்பீட்லேயும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆனியன் வந்து தீயக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலரில் மட்டும்தான் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் 2 நிமிஷம் வதக்கிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கலரி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூடயே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை வந்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க தண்ணியில். ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு ஜென்டலாக வாஷ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மட்டனை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு குக்கரில் மட்டன் போட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்து இந்த தக்காளி மசிஞ்சது கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மசாலாவும் மட்டனும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நடுவில் அப்பப்போ கிளறிக்கோங்க. கிளறி முடிச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. 400 கிராம் ரைஸ்க்கு 800 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. வேக வச்ச மட்டன் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த தட்டு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டைமர் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு ஓரமாக கரண்டியை விட்டு செக் பண்ணுங்கள் தண்ணி இருக்கா சொல்லிட்டு. தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் விட்டுருங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிக்கோங்க. Hope this video will be helpful. Thanks for watching.